இட்லி, இடியாப்பம், தோசை, பரோட்டா, சாதம்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு மட்டன் கறி ரெசிபி பார்த்துடலாமா? ஒரு பேன்ல 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 15 சின்ன உள்ளி, 12 பல்லு பூண்டு எடுத்த அளவுக்கு இஞ்சி இவ்வளத்தையும் போட்டு நல்லா வதக்கி, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கல்பாசி, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இவ்வளத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆற விட்டு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பட்டா, கிராம்பு, ஏலக்காய் எல்லா ஹோல் ஸ்பைசஸும் போட்டு 3 பொடியை அரைஞ்சு வச்ச பல்லாரி, 2 தக்காளி, 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி ஆல்ரெடி அரைச்சு வச்ச மசாலாவை போட்டு கிண்டி நல்லா வதக்கி தொக்காட்டும் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் இவ்வளத்தையும் போட்டு பச்சை வடை போறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 kg மட்டன், 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 ஸ்பூன் உப்பு இவ்வளத்தையும் போட்டு குக்கர்ல 7 விசில் ஹை ஃபிளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல மட்டன் வெந்துட்டு இருக்க கேப்ல போய் ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு 10 ஸ்பூன் தேங்காய், 8 அண்டி பருப்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு இவ்வளத்தையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி அரைச்சு வச்ச மசாலாவை போட்டு 10 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலை போட்டா மட்டன் கறி ரெடிங்க. இந்த மெஷர்மெண்ட் 10ல இருந்து 12 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். எதுக்கு இப்படி